ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சீரியல் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐயனார் துணை அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரியலில் புதுசாக ஒரு ஹீரோனி என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கான பின்னணி என்னன்றது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்களை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ ஓகே, இப்போ விஜய் டிவியில் டாப் டிஆர்பி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய சீரியல் அப்படின்னு சொல்லலாம். பட் அதில் ரொம்பவே முக்கியமான இருக்கக்கூடிய சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக முடிஞ்சு போச்சு. அதாவது பாக்கியலட்சுமி அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரம் கண்டிப்பாக முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டத்தில் கொண்டு போயிட்டு கூட ஒரு மெயின் சீரியல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐயனார் துணை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சீரியலில் கிட்டத்தட்ட 4 பசங்களை பேஸ் பண்ணி தான் இந்த கதையை மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பேர் பொறுத்தும் அழகாக சூப்பராக தமிழில் அமைச்சிருப்பாங்க. அதாவது சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரை மூவ் பண்ணி தான் இந்த கதை போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் இவங்களுடைய தம்பிக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கும். பட் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு கரெக்டான ஒரு எஃபெக்ஷன் வந்து மேரேஜ் ஆயிருக்காது. இதெல்லாம் உங்களுக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச கான்செப்ட். இப்போ சேரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேரக்டர்ல இருக்கக்கூடிய இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசாக ஒரு ஹீரோயினை என்ட்ரி பண்ணியிருக்காங்க. அது இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பர்சனுடைய ஒரு தங்கச்சி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க வீட்டில், அதாவது சேரன் வீட்டில் தங்க வைக்கிறதுக்கு அவங்களுடைய அண்ணா வந்து கேட்குறாங்க. அதாவது அந்த நார்த் இந்தியனுடைய பையன் அவங்களுடைய தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா சேரன் வீட்டில் தங்க வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்க ரொம்பவே நம்புறாங்க, டெஸ்டடாக இருக்காங்க. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவருடைய கேரக்டரும் இவங்க தம்பி கேரக்டருங்க எல்லாருமே ரொம்ப நல்ல கேரக்டர். ஸோ அதனால் தாராளமாக வந்து உங்கள் வீட்டில் தங்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறாங்க. அதுக்கு சேரன் வந்து பதில் சொல்லுவார், எங்கள் வீட்டில் எல்லாருமே பசங்க தான் இருக்காங்க, இவங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமா இல்லையான்னு தெரியல அப்படின்னு. நான் உங்களை கண்டிப்பாக நம்புறேன், உங்கள் தம்பிங்களை பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்டடாக இருக்கக்கூடிய பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்துல இம்ப்ரெஸ் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேரன் மேலே லவ் வர ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இதுக்கப்புறம் கதை எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேரனுக்கு இந்த நார்த் இந்தியன் கேர்ள்ஸ் தான் ஹீரோனியாக இருக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாரையும் இவங்க தம்பியை அட்ராக்ட் பண்ணுவாங்களான்றது தான் ஒரு கான்செப்டாக இருக்க போகுது. இது எல்லா விஷயத்தையும் தாண்டி இந்த நார்த் இந்தியன் கேர்ள் எப்படி லீட் பண்ணி கொண்டு போக போகிறாங்க, இவங்க ஹீரோனியாக இருப்பாங்களா இல்லை வில்லியாக இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி இந்த நாடகத்தில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த பர்சன் ஒரு ஹீரோவும் ஹீரோனியும் மாதிரி தான் கதை மூவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு வேணும் அப்படின்னா கொஞ்சம் நெகட்டிவாக ஷேட் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நார்த் இந்தியன் கேர்ள்ஸ் இவங்களே கொஞ்சம் வில்லி ஷேடில் கொண்டு வந்து அவங்க அந்நியா மாற்றத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி தான் வரப்போற நாட்கள் கதைக்களங்கள் மூவ் ஆக போகுது அப்படின்னும் இவருடைய கடைசி தம்பிக்கு இந்த ஒரு விஷயம் பிடிக்காம போக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த நாடகம் பார்க்குற ரசிகர்களே உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.